ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 30/1/2026 விஷுவ வஷு வருடம் தை மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி துவாதஷி. காலை 10:03 பின்பு திரையோதஷி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் மிருக சீரிஷம். அதிகாலை 4:28 பின்பு திருவாதிரை. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு. ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் விஷாகம், அனுஷம். பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3, விதி எண் 5. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 3ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 5ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் அதிர்ஷ்டகரமான காலங்கள் உருவாகக்கூடிய நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு முத்தாய்ப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். பொதுவாகவே சனி பகவான் உங்களுக்கு ஓரளவு சாதகமாக இருக்கிறதுனால ஆட்டோ டிரைவராக உள்ளவர்களுக்கு சரளமான வருமானங்கள் அல்லது சந்தோஷமான சவாரிகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பும் துணிச்சலும் அதிர்ஷ்டத்தின் அம்சம் என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க குலம் காக்கும் கோ மாதாவை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YN. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு செயல் வேகம் அதிகரிக்கும். மன கஷ்டங்கள் விலகக்கூடிய, அதே மாதிரி மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அனுபவம் என்பது அறிவை வளப்படுத்தும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவங்க மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XQ. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பங்காளி பகை விலகும். வாராத பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். மனோகாரகன் சந்திர பகவான் ராசியில் இருக்கிறதுனால மன வலிமை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இருண்ட வாழ்க்கையை நினைத்து அரண்டு போகாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க வில்லாளி வீரன் வீரமணி கண்டன வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CA. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பங்காளி பகை விலகும்.
அதாவது சகோதரகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அங்காளி பங்காளி வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அச்சுறுத்தல், தேவையில்லாத சங்கடங்கள் அடியோடு விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையின் நோக்கத்தையும் வாழ்வதற்கான தாக்கத்தையும் வகுத்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க வள்ளி தெய்வானையை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WP. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆபத்துக்கள் விலகும், அதிகார பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும், வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவர்களை நம்புவதை விட ஆண்டவனை நம்புவதே மேலானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க ஈஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VQ. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கிய பொழிவு அதிகரிக்கும். ராசி அதிபதி புதன் பகவான் சுக்கிர பகவானோடு சேர்ந்து புத சுக்கிர யோகத்தோடு இருக்கிறதுனால புதிய புதிய யோசனைகளை வெளிப்படுத்தி பெரிய பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இருக்கிற பொருளை விட இல்லாத பொருளுக்கு ஏக்கமும் எதிர்பார்ப்பும் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க சிவகாமி சுந்தரியை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UR. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வெகுமானத்தோடு வருமானங்கள் கிடைக்கும். குடும்பாதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் கவலைகள் விலகும், குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும், ஒற்றுமையான சூழல் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏழையின் சாபமும் எஜமானின் பாராட்டும் ஆபத்தானது என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க திருவுடை அம்மையை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TS. விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி மகிழ்ச்சி தரும். குடும்பத்தில் அக்கம் பக்கத்தில் அன்பு அந்யோன்யம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாசமுள்ள நெஞ்சம் பழி வாங்க நினைப்பதில்லை, நேசமுள்ள நெஞ்சம் நேசிக்க மறப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க திரிபுர சுந்தரியை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SH.
தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வசந்த காலங்கள் உதயமாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அலுவலகத்தில் இது நாள் வரையில் முறைச்சு பார்த்தவங்க சிரித்து பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அமைதி மிகுதியானால் ஞானம் பிறக்கும். ஆசை அதிகமானால் மானம் பறக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசியை சார்ந்தவங்க மனோன்மணி தாயை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RI. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வசிய சக்தி மிகுதியாகும். கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்கள் கிடைக்கும். சனி பகவான் சாதகமாக இருக்கிறதுனால வாகன உதிரி பாகங்கள் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிதானம் தவறினால் நிம்மதி பறிபோகும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க மாணிக்க வல்லையை நமஸ்காரம் செய்வது நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QI. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பதற்றங்கள் குறையும். இனிய தகவல் இல்லத்தில் வந்து சேரக்கூடிய நல்ல நாளாக அமையும். மெக்கானிக் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவர்களை நம்புவதை விட படைத்தவனை நம்புவதே நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க வேளவன் முருகப்பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PL. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு விவாதங்கள் விலகும். காதலில் உள்ள மோதல் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாராட்டும் குணம் உள்ளவரை சமூகம் தாளாட்டும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க அங்கையர் கண்ணையை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QM. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது, இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க, ஓமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில்
ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.